இந்த உலகத்துல நாம பார்த்த எல்லா அழகும் ஒரு நாள் மறைஞ்சிடும். ஆனா ஒரு இடம் இருக்கு, அங்கே அழகு, மகிழ்ச்சி, வாழ்க்கை என்றும் முடிவே இல்லாம தொடரும். நீங்க எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு இடம் இருக்கு, அங்க துக்கமே இல்ல, பயம் இல்ல, நோய் இல்ல, மரணம் இல்ல. ஆம், அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த சொர்க்கம். ஆனா அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? நாம் அங்க போக முடியுமா? அங்கே நமக்கு என்ன காத்திருக்கு என்று நீங்கள் இதுவரை கேள்விப்படாத ஜன்னத்தின் உண்மையான ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாம இப்போ வாழும் இந்த உலகம் அழகாயிருக்கு இல்லையா? பச்சை மரம், கடல், வானம். ஆனா இந்த உலகத்துக்கு நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் முடிவு வந்தே தீரும். ஆனா சொர்க்கம் நிச்சயமா அதுக்கு முடிவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா சஜதால 32வது அத்தியாயம் 17வது வசனத்துல என்ன சொல்றான்னா, ஒரு மனிதன் கற்பனை செய்ய முடியாத நன்மைகள் அங்கே இருக்கின்றன. அதாவது நீங்க இப்போ நினைக்கிற எல்லா அழக சேர்த்தாலும் சொர்க்கத்தோட ஒரு சின்ன பகுதிக்கு கூட உங்களால நிகராக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எப்பவாவது பால் நதி பார்த்திருக்கிறீங்களா? அல்லாஹ் கூறான், சொர்க்கத்தில் நதிகள் ஓடும். தண்ணீர் மட்டுமல்ல, மாறாத பால், சுத்தமான தேன், கலப்படம் இல்லாத மது. நீங்க குடிக்கிற ஒவ்வொரு சொட்டும் ரொம்ப தூய்மையா, அதி சுவையா, கலப்படம் இல்லாததான் இருக்கும். இந்த உலகத்தோட பானங்கள் எல்லாமே பழுதாகிடும். ஆனா சொர்க்கத்தில் எதுவுமே கெட்டு போகாது. எந்த உணவோ எந்த பானமோ சொர்க்கத்தில் நிச்சயமாக கெட்டு போகாது. அந்த அளவு அவை தூய்மையானவை. ஜன்னத்தோட வீடுகள் எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி, இடையில் முத்து, வைரம். சுபஹான் அல்லாஹ், அதை கற்பனை செய்து கூட எம்மால் பார்க்க முடியாது. அவ்வளவு அழகாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சாதாரண சொர்க்கவாளிக்கு கிடைக்கும் இன்பம் இந்த உலகம் முழுக்க இருந்ததை விட அதிகமாக இருக்கும். ஒரு அரண்மனை மட்டும் இல்ல, நீங்க விரும்புற அளவுக்கு முடிவடையாத இடங்களை அல்லாஹ் உங்களுக்கு சொந்தமாக்கி தருவான். இமேஜின் பண்ணுங்க, ஒரு வீடு அல்ல, இந்த ஒரு உலகமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு அற்புதம் என்னன்னா, சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கு, அதன் நிழல்ல ஒரு குதிரை 100 வருடம் ஓடினாலும் அது முடிவே அடையாது. அங்க பழங்கள் நீங்க நினைச்ச உடனே கையில் வந்துடும். நீங்கள் நினைத்த சுவையில் விரும்பிய பழத்தை நீங்கள் உண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு முறை அந்த பழங்களை சாப்பிடும் போதும் அது ஒவ்வொரு ருசியில் இருக்கும். நீங்கள் விரும்பும் எல்லாமே உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த உலகத்துல நமக்கு பிடிச்ச எல்லாமே கிடைக்குமா? இல்ல. ஆனா சொர்க்கத்துல நோ லிமிட்ங்க. லிமிட் இல்லாம உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நீங்க இந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறீங்க? நோய், பசி, துக்கம், நஷ்டம் அனுபவிக்காத மனிதர்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நொடியும் நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான்னா, அவர்களின் இதயத்தில் இருக்கும் எல்லா துக்கத்தையும் நாம் நீக்கி விடுவோம். அங்கே கண்ணீர் துளி கூட இல்லை, ஒரு வருத்தம் மனதில் இல்லை. அங்கே உள்ள ஒவ்வொரு நாளும் மிகவும் உச்சக்கட்ட மகிழ்ச்சியா தான் இருக்கும். உலகத்தோட மகிழ்ச்சி எதுவுமே அதுக்கு சமம் இல்லைங்க. பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் அங்க தினம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஜன்னத்துல இருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லாரும் ரொம்ப இளமையாவும் அழகாவும் இருப்பாங்க. ஒரே உயரத்துல, ஒரே வயசுல. அவங்க எல்லாருக்கும் இடையில பொறாம, போட்டி எதுவுமே இருக்காது. தூய்மையான மனதும் உண்மையான அற்புதமான அன்பும் மட்டும்தான் அங்க இருக்கும். அங்க அடி தடி, பிரச்சனை, சண்டை, நோய் நொடி எதுவுமே கிடையாதுங்க. இந்த எல்லா நன்மைகளையும் விட ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அது சொர்க்கத்தோட அதி உன்னதமான உச்சக்கட்ட இன்பம். அது என்னன்னு சொல்லட்டா?
அல்லாஹ் சொர்க்கத்தில் மனிதர்கள் இவை அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் கேட்பான், உனக்கு இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று. மக்கள் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ், இதைவிட எங்களுக்கு என்ன வேண்டும்? அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இதைவிட ஒரு இன்பம் இருக்க போகிறதா? வேண்டாம் அல்லாஹ், எல்லாமே போதும். அப்போது அல்லாஹ் தன்னுடைய திரையை திறப்பான். அல்லாஹ் திரையிலிருந்து முன்னால் வருவான். திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் மனிதர்களுக்கு முன்னால் காட்சி அளிப்பான். சுபஹான் அல்லாஹ், அதுதான் உச்சகட்ட இன்பம், அல்லாஹ்வை காண்பது. அந்த இன்பத்தை வார்த்தைகளால் வடிக்க முடியாது. அந்த ஒரு தருணம், அந்த ஒரு கணம், அந்த ஒரு பார்வை, அதுதான் சொர்க்கத்தின் மிக பெரிய அதி உன்னதமான உச்சகட்ட இன்பம். நம்ம இப்போ வாழும் வாழ்க்கை டெம்பரரிங்க, அது எப்போ வேணாலும் இழக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா சொர்க்கம் அது நிலையானது. நம்ம எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்துக்காக. ஆனா சொர்க்கத்துக்காக நம்ம தினம் தினம் என்ன செய்யறோம்? நாம உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் வீதம் 95% என்றால் சொர்க்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் வீதம் வெறும் 5% இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் தினம் தினம் சொர்க்கத்தை கேளுங்கள். அல்லாஹ்விடம் துஆவில் சொர்க்கத்தை கேளுங்கள், அதற்காக முயற்சி செய்யுங்கள். இப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும், நாம சொர்க்கத்துக்கு தயாரா? கவலைப்படாதீங்க, இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.